மக்கள் பயன்படுத்தப்படும் 20 ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள அந்தமானின் நார்த் பே தீவின் சிறப்பம்சங்கள் குறித்து காட்சிகளோடு நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்ல பெரும்பாலும் சுற்றுலாவை சார்ந்த பொருளாதாரங்கள் தான் இருக்கு. ஆனா சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு செல்வதை விட அந்தமானுக்கு வருவது மிக மிக குறைவு. இந்தியர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டினர்களும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு சுற்றுலா வருவது மிக மிக குறைவாக இருக்கிறது. இதனை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற யோசனை மத்திய அரசுக்கு எழும்போதுதான் சுற்றுலாத்துறை சார்ந்த இடங்களை எல்லாம் சாலை போக்குவரத்தில் இணைக்க வேண்டும் என்பது மத்திய அரசுக்கு மிக முக்கிய யோசனையாக தோன்றுகிறது. இந்த யோசனையின் அடிப்படையிலே அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இருக்கக்கூடிய பல தீவுகளை சாலை மார்க்கமாக இணைக்கக்கூடிய பகுதிகளை செஞ்சாங்க. இப்ப எனக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலை கூட 4 வருடங்களுக்கு முன்பு கட்ட தொடங்கப்பட்டு சமீபத்தில் ஒரு திட்டம் என்பது நிறைவடையப்பட்டு இந்த சாலை என்பது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடைய பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சாலைக்கு முன்பாக நின்று இந்த செய்தியை வழங்குவதற்கான நோக்கம் என்ன? இப்ப நான் நிற்கக்கூடிய இடம் என்பது இந்திய வரலாற்று சின்னங்களோடு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. என்னோட கையில இப்போ ஒரு 20 ரூபாய் பழைய நோட்டு இருக்கு. இந்த 20 ரூபாய் பழைய நோட்ல பின்புறத்துல இப்ப நீங்க பார்க்க முடியும், 2 பக்கமும் தென்னை மரம். அந்த தென்னை மரங்களுக்கு நடுவே ஒரு அழகிய தீவு, அந்த தீவுகளுக்கு மேலே ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கும். நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். இந்த தீவினுடைய இந்த வால் பகுதி மற்றும் மேலே இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 20 ரூபாய் நோட்ல இந்திய ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் இதனை அச்சிட்டு இருக்கிறார்கள். இந்த காட்சிகளை இப்ப உங்களால நேரலையில பார்க்க முடியும். சாலை மார்க்கமாக இந்த முக்கியமான சுற்றுலா இடங்களை இணைத்திருப்பதன் மூலமாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுடைய சுற்றுலா என்பது மேம்பட்டு இருக்கிறது. அந்தமான்ல வசிக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, இந்த இடங்கள் அனைத்தையுமே சாலை மார்க்கமாக இணைத்தால் மட்டுமே சுற்றுலாவும் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். சுற்றுலாவும் பொருளாதாரமும் வளர்ச்சி அடைந்தால்தான் இங்கு பொருளாதாரமும் எங்களுடைய தனிப்பட்ட பொருளாதாரமும் வளரும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை இந்த அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில சுற்றுலாவும் ஓரளவுக்கு மேம்பட்டு இருக்கிறது அப்படின்ற முக்கியமான ஒரு தகவல்களை அந்தமான் மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த தீவுகளை பொறுத்தவரையிலுமே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பழைய ரூபாய் நோட்டுகள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தீவு கூட்டங்கள், அந்த தீவு கூட்டங்களை தான் ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் அப்படியே அச்சிட்டு இருக்கிறார்கள். வரலாற்றுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த முக்கியமான 20 ரூபாய் நோட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தீவு பகுதிக்கு தான் பல காலங்களுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முக்கியமான சாலை வசதியையும் மத்திய அரசு அமைத்திருக்கிறது. இந்த சாலை வசதி அமைக்கப்பட்டதன் காரணமாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, வெளிநாடுகள் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் சரி, மிக எளிமையாக இந்த சுற்றுலா தலங்களை எல்லாம் காண முடிகிறது என்றும் தெரிவிக்கிறார்கள். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலிருந்து ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன்.